இன்னைக்கு நான் எதுவும் கெட்ட வார்த்தை பேசலை. ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால் ஒரே ஒரு கொம்பு தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு 1 year ஐ வாண்ட் டு டேக் அ சபாட்டிக்கல் லீவ் ஆன் த ஸ்டேஜ். பட் ஆனால் 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகோரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் சொல்லுவார், என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட்டு படம்னு சொல்லுவார். ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி, வாட் எவர் ஹீ டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம். அந்த மிடாஸ் டச்சிலேருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த 2 குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு 8 hours உட்காந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு the support they gave for the encouragement to the அஸ்வத்தோ இல்லை எல்லாருக்குமே ஃபென்டாப்ளஸ். அந்த 2 குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள். அப்பா உங்கள்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு. நிச்சயமாக நீங்கள் நல்ல படங்கள் எடுப்பீங்க. என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பிரதீப், கடைசியில் வரேன்டா உனக்கு. பிரதீப் வந்து ஒரு ப்ரூஸ்லி அவன். ஆக்சுவலாக இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணலை. ஒரு வேளை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார். ஆக்சுவலி அது வந்து லக்காலையோ யார் பின்னாடி இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல. இஸ் ஸ்வெட் இஸ் ஆஸ் அப். ஆக்சுவலி he came out with a bang and next படம் big bang. அதுக்கப்புறம் ஆக்டராக இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன். அவனுக்கு நான் தான் ஆன்டகானிஸ்ட், நான் தான் வில்லன் இந்த படத்தில். அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம். இஸ் அ மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன். ஆக்சுவலாக ஒரு வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட். இன்றைக்கி இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கிளாப் பண்ணுவோமா? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். ஒரு டைரக்டராக எனக்கு தெரியும், நாட் that many people are very டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ். ஒரு 4 படம் வந்தோடனே ஈகோ வந்துடும். அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் உயரமே ஆகாமல் 2 அடி வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நுனிநாக்கு ஆங்கிலம். அப்புறம் 200 பேர் பின்னாடி வருவாங்க, எதுக்கு வராங்கன்னே தெரில. தென் தே ஃபர்கெட் ஆக்சுவலி. பட் ஆன் த ஸ்பாட்டில் மோஸ்ட்டு ஹம்பிளஸ்ட்டு ஆக்டராக நான் அவனை பார்த்தேன். என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி. அது இந்த இடத்துல பேசக்கூடாது, நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன். ஸோ அவன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக. இப்போ வேறு யாராவது பெரிய ஆளை சொன்னால் சொல்லுவாங்க, உடனே அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுகிறாங்கன்னு. ஒரு வெங்காயமே வேணாம், பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம் நீ. ஒரு கேரக்டரை ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படிம்பாரு ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. அதை படிச்சிருக்கானு தெரியல, நான் படிச்சிருக்கேன். பட் ஆனால் அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ஹி ஹஸ் ரெட் ஆன் ஃபில்ம் மேக்கிங், லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி 2-3. ஸோ ஹீ இஸ் ஸோ மெட்டிகுலஸ் அபவுட் இஸ் கேரக்டர். அவன் டயலாகு இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித் ஹிம் ஆக்சுவலி. எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை வந்து அவன் எப்படி, நான் நிறைய அவனை பற்றி எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன். ஆக்சுவலாக நான் சொல்லும்போது அசிஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அசிஸ்டன்ஸ், ஏன்னா அசிஸ்டன்ஸ் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபெல்லோடா, அவனுக்கு ரொம்ப இருக்குண்ணா. சார் என்ன சார் சொல்கிறான், என்ன பெரிய வெங்காயமா சார் அப்படிம்பாங்க. இல்லைடா வெங்காயம் தான் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தேன்டா. அப்புறம் ஒரு குசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்குது. ஒரு சென்சிபிலிட்டி, ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடா அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான். ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ். அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ திங்க்
நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டராக. சூப்பர்டா, பியூட்டிஃபுல்ரா, லவ் யூ. உனக்கு நீ 200 வருஷம் வாழணும். நீ ரொம்ப நல்ல பையன். நீ இதே மாதிரி இருடா, இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் இப்படியே இருடா. உனக்கு வெற்றிகள் வந்து குமிச்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு. ஆக்சுவலாக ஐ நோ தட் யூ ஆர் a very good hearted fellow. Actually I know that it's very very rare in cinema. Actually you have to understand and nurture it. Then Ashwath வந்து very terrible director to work with actually. ஏன்னா அஸ்வத் வந்து 2 விதமாக அட்வைஸ். அஸ்வத் வந்து எப்படின்னா வந்து ஸ்பாட்டில் இருக்கும்போது ரொம்ப டிக்டோட்டரியில் இருப்பான். அதாவது வந்து ஒரு டயலாக் பேசும்போது கூட நானும் பிரதீப் நாங்கள் கேலி பண்ணிப்போம். பிரதீப் லைட்டாக மிஸ் பண்ணுவான். உடனே வந்து இல்லை அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசு, இந்த வார்த்தையை இங்கே பேசு அப்படிமா. அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப்பு விட்டு 2 ஸ்டெப்பு இப்படி போகக்கூடாது, ஒரே ஸ்டெப்பு தான் அப்படிமா. நாங்கள் 2 பேரும் சிரிச்சுப்போம் ஆக்சுவலாக. பட் நாங்கள் 2 பேரும் டேரக்டர்ஸ், எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் இருப்போம். ஸோ ஒரு டேரக்டர் அப்படி தான் இருப்போம். நடிகனாக இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. டேரக்டராக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து we cannot enjoy, but we have to understand actually. So such a hard working, very smartest guy. ரொம்ப சிம்பிளாக இந்த படம் ஹிட் ஆகும். படம் பெரிய ரொம்ப எகிரி குதிச்செல்லாம் அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை, ரொம்ப சாதாரணமாக அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான். ஒரு மாரல், அதாவது இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய, இந்த காலத்துக்கு இளைஞர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தடில் ஒரு மாரல் சொல்லியிருக்கான். ஸோ இட்ஸ் a ஸ்டோரி, இட் இஸ் நாட் a சிம்பிள் ஸ்டோரி, இட் இஸ் a டீப்லி இன்கிரைன்ட் இன் மொராலிட்டி. எனக்கு அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ இட் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹாப்பியாக, என்னைய மாதிரி சீரியஸாக சொல்ல மாட்டான். எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு லஞ்சு சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது அந்த லஞ்ச் பாக்ஸில் மேலே இருக்கணும், இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. பட் அவன் ரொம்ப கூலாக நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்கான். இட் இஸ் a மெத்தடாலஜி, டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி. பட் இஸ் a வெரி வெரி மெட்டிகுலஸ் டைரக்டர். டைரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான். அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்கில் போயிட்டு அப்பா ஃப்ரீயாக போனேன்னா டைரக்ஷனோட டப்பிங்கில் நிறையா டேக் எடுத்தான். நான் வந்து ஒரு 4 டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஒரு நிறைய ஊர்கள், காரைக்குடி, திண்டுக்கல், மதுரை, மெட்ராஸு, யூரோப்லாம் நிறையா போயிட்டு வந்திருக்கேன்னா. ஆனால் அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான். சார் இங்கே வாங்க அப்படின்றத இங்கே வாங்கன்னு சொல்லுங்கள். நான் சொல்லுவேன் இங்கே வாங்க, இல்லை சார் அப்படி சொல்லக்கூடாது, இங்கே வாங்க அப்படி சொல்லுங்கள் சார். எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸே புரியாது. கடைசியில் அவன் சொல்ல நான் திருப்பி பீட் பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்கே வாங்க அப்படிம்பேன். ஆக்சுவலாக அந்தளவு மெட்டிகுலஸ்ஸு. இது ஏன் சொல்ல வரேன்னா, see these are all strengths. இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசுனா, these are all strength. நீ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். you are going to scale heights again. பட் என்னென்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அடுத்து உடனே இன்னொரு ஜாக்பாட் அடிச்சிட்டேன், சிம்புக்கு படம் பண்ணிட்டேன். மை அட்வைஸ், ஏன்னா ஏன் சொல்கிறேன் அட்வைஸ் சொன்னேன்னா, என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான். அதை வந்து ரொம்ப ஹம்பிளாக என்கிட்ட சொல்லியிருக்கான். உங்கள் இன்டர்வியூஸு, உங்களுடைய லெக்சர்ஸ்லாம் நான் கண்டினியூஸாக வந்து பார்ப்பேன் சார், பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸாக சொன்னான். நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா, இப்போ you are a very very talented man. The stories which you are telling is to next steps, and I want you to have a big leap into an extraordinary storytelling, because you have to live up to that. You have a greater talent. You please understand that. அவனுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. இந்த படம் வெற்றி படம், அடுத்த படமும் வெற்றி படமாக தான் இருக்கும். ரொம்ப சென்சிபிளாக ஒர்க் பண்ணுறான். இதை நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும். அவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்து, ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு, கிராஜுவேட் படிச்சுட்டு வந்து சினிமா மேலே பேஷனாக இருந்துட்டு ரொம்ப அழகாக எப்படி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து 6 பதில் வச்சுருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு. ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் ஹிம். சார் தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு உங்கள் பெர்மிஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். கேள்வியா? ஆமாம் சார். அங்கே காட்டுறீங்க. ஓகே சார், நீங்கள் இப்போ ட்ரெயிலரில் பயங்கரமான பிரின்சிபலாக வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்த உடனே உங்கள் டாப் ஆஃப் த மைண்டில் ஏதாவது ஒன்று தோணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ போகிறோம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லலாம் சார். டாப் ஆஃப் த மைண்டில் கெட்ட வார்த்தையில் ஏதாவது சொல்லிட்டு போகிறேன் சார். அதான் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை. பார்த்தலாமா சார்? பொறுக்கி, இனிய பொறுக்கி. ஓகே சார். பெரும்பொறுக்கி, இனிய பெரும்பொறுக்கி. இன்க்ரீஸ் ஆகினே போதே சார். இவளை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்தில். நான் தான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. ரொம்ப அழகாக இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். யாருன்னு கேட்பாரு? ஏய் இதெல்லாம் உன் ப்ரிப்பரேஷனா? சார் என்ன நீங்கள் தான் திட்டி, நான் இவ்வளோ நாள் கெட்ட வார்த்தை பேசலாம்னு நினச்சிட்டா. டேய் ஸோ கைண்ட் ஆஃப் யூ சார். தேங்க்யூ. என்னை விட ஒரு நல்லவர் இப்போ பார்ப்பீங்க பாருங்க. டேய் மாத்திரை போகிறேன். ரொம்ப ஓகே. இல்லை அந்த பையனை பற்றி சொல்லிடுறேன். சி
ஒரு சினிமாவில் நடிகனுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, இப்போ வந்து ஒரு காம்பேர் பண்ணுறதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ சார். ஓகே. சீக்கிரம் மாத்திரு. ஓ ஒரு கண்ணு தெரியாத மான்ஸ்டர். இந்த சினிமாவில் ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்கிற இடத்துல, நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக சினிமா விட்டு வெளியே போகிற ஒரு டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச். இல்லை சார், அந்த வார்த்தையை எங்களால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. Thank you, ரசிகரா கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் சாருக்கும் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. தேங்க்யூ, நன்றி. Loads of love to you, sir. Thank you.